அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க வினேஷ் அண்ட் இது நம்ம சேனல் லேர்ன் வித் வினேஷ். ஓகே, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க 3 செகண்ட்ஸ் டு சால்வ் என்டிபிசி. 3 செகண்ட்ஸ் டு சால்வ் என்டிபிசியா ஒரு ஏமாத்துறானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை, கண்டிப்பாக பாசிபிள். ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். 3 செகண்ட்ஸ் அதிகம்னு கூட நீங்கள் சொல்லலாம் வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு. ஸோ வாட்ச் டில் த எண்டு, முடிகிற வரைக்கும் வீடியோ பாருங்க. கடன்னு அடிக்க போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எந்த கொஸ்டினோ ரேண்டமாக நான் ப்ராக்டிஸ் செட்டில் இருந்தோ அதர் வெப்சைட்லேயும் நான் எடுக்கல. எல்லாமே அஃபிஷியலாக ரயில்வேல என்டிபிசியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் வரும். மேபி இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமானால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பேங்கிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், ஆர்பிஐ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், சிஜிஎல் மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், எஸ்பிஐ பிஓஎஸ்எம் போடுறோம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஹை லெவல் சம்ஸ் பார்க்கும்போது நம்ம ரயில்வே சம்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, டிலே பண்ணாமல் இன்னைக்கான ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். A product was sold for rupees 4,500 at a profit of 12.5%. What was the amount of percentage? Okay, first நான் detailed step போடுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம்ல இதை எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். Sold. So SP is given 4,500 rupees. Profit is given 12.5%. அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, ரியல் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொன்னேன், பெர்சன்டேஜை கன்வெர்டட் இன்டு ஃப்ராக்ஷன். 12.5% கன்வெர்ட் பண்ணால் 1/8. ஓகே, இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, ஆர் பெர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. இங்கே நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஓகே, 1/8. நான் என்ன சொன்னேன், சிபி இஸ் ஆல்வேஸ் 100%. நமக்கு 100%ங்க 8. ஸோ இதுதான் சிபி, இது வந்து ப்ராஃபிட், இது வந்து ப்ராஃபிட். அப்போ சிபி 8, 1 லாபம். அப்போ எஸ்பி 9. எஸ்பியோட வேல்யூ 9 யூனிட்ஸ். அந்த 9 யூனிட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்க 4,500. இப்போ ப்ராஃபிட்டோட ரியல் வேல்யூ கேட்குறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ இங்கே நமக்கு 1. அப்போ 1 எவ்வளோன்னு கேட்குறாங்க, 4,500/9. 1 அதுக்கு இங்கே போட்டிங்கனாலும் வேல்யூ பெருசாக சேஞ்ச் ஆகாது, அதனால் அப்படியே விட்டுருவோம். 9 × 5 45 500. ஸோ 500 rupees is your answer, which is option number 3. ஓகே, இப்போ டீட்டெயில்டான ஸ்டெப்ஸ் பார்த்தோம். இப்போ தம்ப்நெயில்ல இருக்க மாதிரி 3 செகண்ட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு டேட்டா கிளியரா மைண்ட்ல ஏறிடணும். அதாவது அங்க என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் சோல்டு, அப்போ எஸ்பி வித்த விலை 4,500 ரூபாய். 4,500 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. ஓகே, 12.5% ப்ராஃபிட். இந்த 12.5% மைண்ட்லயே நீங்க ஃப்ராக்ஷனா மாத்திட்டீங்கன்னா 1/8. அப்போ 8 தான் சிபி, 1 லாபம், 9 எஸ்பி வந்து 9 யூனிட். அப்போ இந்த 9 தான் இந்த 4,500. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் இதில் போட போறீங்க எக்ஸாமில். அவ்வளோதான், சால்வ்டு. ஒரு யூனிட்டோட ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. 500 எனக்கு வந்துச்சு, which is option number 3. சிம்பிளாக இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. A shopkeeper buys an induction cooker for rupees 2750 bought. So CP is given 2750 rupees and sells it for rupees 2860. Selling price is 2860 rupees. Then என்ன கேட்க போறாங்க, find this gain percentage. ஓகே, எவ்வளோ லாபம் பார்த்தாலே தெரியுது. வாங்கின விலை இவ்வளோ, வித்த விலை இவ்வளோ. 110 ரூபாய் லாபத்துக்கு வித்திருக்காரு. எப்பயுமே ப்ராஃபிட் நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம், சிபியில் கால்குலேட் பண்ணுவோம். பர்சன்டேஜில் மாற்ற சொல்கிறதால × 100. 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. 25 டேபிள் இது டேரெக்டாக அடிக்கலாம். 25 11s are 25 4s are 11 × 11 கேன்சல். 4% is your answer, which is option number 4. சிம்பிளாக இருக்கா? பேப்பர் பென் வேணுமா? கண்டிப்பாக பேப்பர் பென் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்கிற எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் அ பர்சன் பாட் அன் ஐட்டம் ஃபார் rupees 60
and sold it at a profit of 25%, bought an item for 60. So CP is given rupees 60. Sold it at a profit of 25%. Profit is given 25%. Selling price of the item would be, okay, இதை அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 1/4. சிபி இஸ் கிவன். அப்போ 4 வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 4 தான் இந்த 60. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 1 லாபம். அப்போ 5ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. 4 60 ஆகும்னா இன்ட்டு 15 நான் பண்ணணும். அதே இன்ட்டு 15 இங்கே பண்ணுங்களேன். 5 × 15 is 75. ஆன்சர் 75 rupees. This is option number 4. An article was sold for rupees 2100 at a profit of 25%. Sold. So SP is given 2100 rupees at a profit of 25%. What is its cost price? Cost price கேட்குறாங்க. இது நமக்கு தெரியும் 1/4ன்னு. 4 வந்து சிபி, அதில் 1 லாபம். அப்போ 5. 5ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 2100. அப்போது 4ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா சிபி கேட்குறாங்க. 2100. 5 × 4 20, ரிமைனிங் 1 2 0. அப்போ இதே 420 இங்கேயும் பண்ணுங்க. இதே 420 நான் இங்கேயும் பண்ணனா 1680 rupees is my answer, which is option number 4. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதே எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. 5 யூனிட்ஸோட ரியல் வேல்யூ தான் 2100ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 4 கேட்டிருக்காங்க. அப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலன்னா ஃபாலோ திஸ் மெத்தட். 2100 தான் இந்த 5, அப்போ 4 என்ன, இப்படி பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 2100 ரேஷியோ வேல்யூ தான் இது. 5 × 4 is 20, ரிமைனிங் 1 2 0. இந்த 420 இன்டில் பண்ணிங்கன்னா 1680 வந்துடும். இது அவங்களோட ஆன்சர். ஸோ நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் மைண்ட்லேயே போட போறீங்க. மைண்ட்லேயே போட்டிங்கன்னா யூ வில் நாட் நீட் எனி பேப்பர் ஆர் பென். பேப்பர் பென் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. இது எல்லாமே டேட்டா கிவன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டினை மறுபடியும் ரஃப் ஷீட்டில் எழுதவே கூடாது. கொஸ்டினையே மறுபடியும் ரஃப் ஷீட்டில் எழுதுவாங்க, கொடுத்த டேட்டா எழுதுவாங்க, அடிக்கடி மறுபடியும் எழுதுவாங்க. அது எதுவுமே தேவைப்படாது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு 4 ஆப்ஷன், பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக தான் 5 ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் எது கரெக்டு அது மட்டும் தான் உங்களுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. ரஃப் ஷீட் ஃபில்அப் பண்ணுங்க, ஸ்டெப்ஸ் போடுங்க, இது எதுவுமே அவங்க கேட்கறது இல்லை. ஸோ அதை கவனமாக பார்த்து டேட்டா மறுபடியும் எழுதாதீங்க. ஓகே, Deepthi bought a set of cups for rupees 175. Bought. So CP வந்து 175. But then had to sell it later to clear old stocks for rupees 161. Okay, rupees. இது பாருங்களேன், ALP பட் சேம் டிட்டோ, சேம் ப்ராப்ளம் தான், சேம் டைப் தான். இதில் வந்து லாஸோட ஒரிஜினல் வேல்யூ கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் இல்லை, லாஸ் எவ்வளோ ரூபான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்குற விலை 175, வித்தது 161. பார்த்தாலே தெரியுது 14 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ இல்லை, 175ல் இன்ட்டு 100 போடுங்களேன். 25 டைப்பில் டேரெக்டாக கேன்சல் ஆகும். 25 4, 25 × 7 7 2 2 × 4 is 8. ஸோ 8 rupees தான் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ரயில்வே ஏஎல்பி ஆஸ்பிரன்ஸ் இந்த லெவலுக்கு தான் சம் கேட்டிருக்காங்க. பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் எல்லா சமமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓகே. பட் பாருங்க, ஃபர்தராக போக 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 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 10 டைப் பார்க்க போகிறோம். 10லேருந்து 11 டைப் நம்ம பார்க்க போகிறோம். அதில் காம்ப்ளிகேட்டட் டைப் எல்லாமே நம்ம ஈஸி பண்ண போகிறோம். ஈஸியாக எப்படி காம்ப்ளிகேட்டட் சமயம் போடலாம் வித்தவுட் எனி ஃபார்முலான்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. The loss in selling an article
for rupees 1235 was 5%. At what price should it be sold to get a profit of 10%? Okay, pattern changing a little twist. சின்ன ஒரு விஷயம் தான். Loss in selling an article for rupees. அப்போ SP is given. SP எவ்வளோ 1235 rupees. Okay, done. Was 5%. Okay, loss வந்து 5%. Okay. At what price should it be sold to get the profit of 10%? Profit வந்து உங்களுக்கு 10% வரணும். அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு விஷயம், சிபி இஸ் ஆல்வேஸ் 100%ன்னு சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகே, 100%ல நஷ்டம் உங்களுக்கு 5% ஆயிருக்கு விற்கும் போதுன்னா அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 95%க்கு விற்றுருப்பாங்க. ஏன்னா 5% நஷ்டங்க. டோட்டல் சிபி எனக்கு வந்து 100%, அதில் 5% நஷ்டம். அதனால 95%க்கு தான் நான் பொருளை விற்றுருப்பேன். அந்த 95% தான் அந்த 1235 rupees. ஓகே, எனக்கு லாபம் 10% வரணும்னா நான் எவ்வளோக்கு விற்கணும்? 110%க்கு விற்கணும். ஏன்னா என்னோட சிபி 100% தான். 102.35 95ல பண்ணிக்கிட்டு இங்கே 110 வச்சுக்கிறேன். 5 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 5 × 2 22 19. ஓகே, 19 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் ஆகுதானே. 19 × 6 ஆர் 114. எஸ், 114. ரிமைனிங் 9. 19 × 5 65 × 22. ஓகே, இந்த 65 × 22 ஃபார் எக்ஸாம்பிள் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா யூஸ் திஸ் மெத்தட். 65 × 22 இப்படி பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு 65 × 20 பாருங்கள், அப்புறம் 65 × 2 பார்த்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது பார்க்க வேணா உங்களுக்கு பெருசாக தெரியலாம், பட் மைண்ட்லேயே நீங்கள் போட்டுடலாம். 65 × 20 is 1300. 65 × 2 is 130. So 1430 will be your answer, which is option number 3. ஸோ எந்த ஒரு மல்டிப்ளிகேஷனும் கஷ்டம் இல்லை, நம்ம கஷ்டமான மெத்தடில் போடாத வரைக்கும். இதை பார்த்த உடனே இப்படி போடுறதுக்கு நீங்கள் நிறையா சான்சஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்புன்னு போடுவீங்க. ஓகே, டோட்டலி 2 ஸ்டெப்பு போடுவீங்க. பட் வேண்டாம், இந்த மாதிரி மெத்தடில் போடலாம். இதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே போடுறதுக்கான ஒரு மெத்தட் இது. Shiv sold a shirt for rupees 184. Sold the shirt. So SP is given 184 rupees at a loss of 8%. Loss is given 8%. To make a profit of 5%, he should have sold the shirt for profit வந்து எனக்கு 5% கிடைக்கணும். ஓகே, சேம் வே ஏஎல்பிலையும் கேட்டிருக்காங்க பாருங்க. லாஸ் ஆகிடுச்சான் 8%. அப்போது 92%க்கு செல்லிங் ப்ரைஸ் இஸ் 184. அப்போது 5% லாபம் வர நான் 105%க்கு விற்கணும். இந்த 184 தான் எனக்கு இந்த 92னா, அப்போ 105 எவ்வளோ? 92 × 2 பார்த்த உடனே தெரியுது, × 2. அப்போது 105 × 2 is 210. 210 rupeesக்கு நான் விற்கணும். 210 is ஆப்ஷன் நம்பர் 2. சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் மேக்ஸ். After buying a toy for rupees 45, Raghu managed to sell it at a profit of 15%. The selling price of the toy was buying a toy for rupees 45. So CP is given 45 rupees. Raghu managed to sell it at a profit of 15%. Profit அவருக்கு 15% தான். அப்போ கண்டிப்பாக SP எவ்வளோன்றது தான் கொஸ்டின். 15 சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 15 நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 3/20 வரும். அப்போ 20 தான் எனக்கான இந்த 45 rupees அப்படின்னா 23 எவ்வளோன்னு கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். அப்போ எவ்வளோ? இந்த 45 தான் இந்த 20னா இன்ட்டு 23 போடுங்களேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 9s are 5 4s are. ஓகே, இதுக்கு மேலே மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுவோம். 3 9 27, ரிமைனிங் 207/4 கேன்சல் பண்ணால் 4 5s are 20, 4 1s are 4, ரிமைனிங் 3, 4 7s are 28, 4 5s are 20. ஸோ 51.75 rupeesக்கு விற்கணும். 51.75 is ஆப்ஷன் நம்பர் 1.
இதோட நான் வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, சிம்பிளா சால்வ் பண்ணுமான்னு சொல்லுங்க. அண்ட் போக போக காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் வரும். இது டைப் நம்பர் 1 தான், பேசிக் தான். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். எஸ்பி சேம்னு ஒரு டைப் வரும், சிபி சேம்னு ஒரு டைப் வரும், வேரியேஷன் பேஸ்னு ஒரு டைப் வரும், டிஸ்ஆனஸ்ட் செல்லர்னு வரும், டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணது, சக்சஸிவ் டிஸ்கவுண்ட், மார்க்கெட் ப்ரைஸு, கால்குலேட் த செகண்ட் டிஸ்கவுண்ட், அந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். அப்புறம் பை 2 கெட் 3ன்னு சில சம்ஸ் வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். 10 to 11 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் பெனிஃபிட்ஸ். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், படிப்பை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. கெட்டிங் அ கவர்மெண்ட் ஜாப் இஸ் சிம்பிள். கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வாங்கலாம். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம், ஆர் நீங்கள் ஃபுல் டைமாகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஈவன் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சம் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் உங்களுக்கும் சில ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கணும். ப்ரெஷர் தான் டைமண்டை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது டியூ டு ஹை ப்ரெஷர் தான் நம்ம பார்க்குற கார்பன் கோல் தான் வந்து டைமண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால ப்ரெஷர் தான் லைஃப்பில் மேலே வர வைக்கும். அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ட் அந்த ப்ரெஷர்லேயும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்டு ஃபீட்பேக்ஸ்லாம் வரலாம். வீட்டில் இருந்தே வரலாம், ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தே வரலாம். இன்னும் என்ன படிச்சுட்டு இருக்க நீ, சில பேர் 2 வருஷமா 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லலாம். பார்க்குற அவங்களுக்கு தெரியாது, கஷ்டப்படுற உங்களுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை அவங்க சொல்லும் போது நெகட்டிவ் தாட்ஸில் போட்டு முடிச்சுக்காம அந்த கஷ்டத்தோட, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட, அந்த ப்ரெஷரோட ஜாப் வாங்குங்க. ப்ரெஷர் இருந்தால் தான் லைஃப்பில் சாதிக்க முடியும். அண்ட் நிறையா பேர் சாதிச்சிருக்காங்க. ஸோ படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன்ன்றது வந்து நிறைய தேவைப்படுங்க. அண்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும், உங்களை எல்லாத்துலேயும் A to Z கைட் பண்ணுறதுக்கும் இங்கே நான் இருக்கேன். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் பார்க்குற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கூட எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் ஆகும். ஏன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ண எய்மே அதுதான், எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லாருமே ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாமா, இவ்வளோதானா, இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து கேட்டுருக்காங்களா அப்படின்றது வந்து எல்லார் மைண்டுக்கும் போகணும். அது வரைக்கும் நம்மளோட ஜேர்னி தொடரும். ஓகே, கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ப்ரிப்பேரிங் வெல், கீப் ஒர்க்கிங் ஹார்ட். பை.